வாழ்த்துக்கள். முன் செய்திகளுக்காக முபாரக். இன்றைய 7 மணி செய்திகளில் தருமபுரி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிதி உதவிக்கான காசோலையை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பழனியப்பன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து வழங்கியது. இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வளிக்கும் 13வது சட்டத்திருத்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தருகிறது என்று திமுக தலைவர் கருணாநிதி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி மீண்டும் கோப்பையை வெல்லும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் கருத்து உள்ளிட்ட செய்திகளை காண உள்ளோம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். தருமபுரி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசு நிதி உதவி. அமைச்சர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நிதி உதவி வழங்கினர். இலங்கையில் உள்ள தமிழருக்கு அதிகார பகிர்வளிக்கும் 13வது சட்ட திருத்தம் குறித்த அறிவிப்பு. திமுக தலைவர் கருணாநிதி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வரவேற்பு. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் 2 நாட்களில் அறிவிக்கப்படுவார் என தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். தருமபுரி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிதி உதவிக்கான காசோலையை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பழனியப்பன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து வழங்கினார்கள். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி என்ற இடத்திலிருந்து ஒகேனக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், சிறு காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் தருமபுரி பேருந்து விபத்தில் காயமடைந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர். இதனிடையே தமிழக அரசு அறிவித்த நிதி உதவிக்கான காசோலையை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் அமைச்சர்கள் பழனியப்பன், செந்தில் பாலாஜி ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து வழங்கினர். இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வளிக்கும் 13வது சட்டத்திருத்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தருகிறது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா இலங்கை இடையே 1987ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி, அன்றைய இலங்கை அதிபர் ஜெயவர்தனாவும் கையெழுத்திட்டனர். அதன் தொடர்ச்சியாக இலங்கை அரசியல் சட்டத்தில் 13வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழர்கள் அங்கே வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாகாணங்களுக்கும் அதிகார பகிர்வளிக்கப்படும் என்பதற்கு அந்த சட்ட திருத்தத்தில் வகை செய்யப்பட்டிருந்தது என கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது இலங்கையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள சிறிசேனா அவர்களின் அரசில் பிரதமர் பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்றைய முன்தினம் முதல் முறையாக கூடிய பாராளுமன்றத்திலேயே 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒன்றுபட்ட இலங்கை என்ற அடிப்படையிலும் சிறுபான்மை தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை எட்டுவதற்காகவும் இந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்தப் போகிறோம் என்றெல்லாம் கூறியிருப்பது இலங்கை தமிழர்கள் பால் அக்கறை கொண்ட உலக தமிழர்களுக்கு பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது என்றும், இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிறிசேனாவின் அரசு இந்த வாக்குறுதிகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்றும், இலங்கை தமிழர்களுக்கு தேவையானவற்றை பேச்சுவார்த்தை மூலம் விரைவிலே தீர்வு காண முன்வர வேண்டும் என்றும் திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கும் 13வது சட்ட திருத்த அறிவிப்புக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா இலங்கை இடையே 1987ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை இடையே அரசியல் சட்டத்தில் 13வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்றும், இதில் சிங்கள மொழிக்கு இணையாக தமிழ் மொழியையும் ஆட்சி மொழியாக அங்கீகரிப்பதற்கும் மாகாண வாரியாக உயர்நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் அந்த சட்ட திருத்தம் உறுதியளித்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பொறுப்புக்கு வந்த இலங்கை அரசுகள் அந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை என்றார். இந்நிலையில் இலங்கையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள சிறிசேனா அரசில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் தமிழர் பகுதிக்கு அதிகார பகிர்வளிக்க 13வது அரசியல் சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என வாசன் தெரிவித்தார். இந்த இடைவெளிக்கு பிறகு நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன் என்று இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. இலங்கை தமிழ் மக்களுடைய எண்ணம், தமிழகத்திலே வாழும் தமிழ் மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அறிவிப்பு வந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. அதை செயலிலும்
எழுத்திலும் செயல்படுத்த வேண்டியது இலங்கை அரசுடைய கடமை. 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் சிங்களர்களுக்கு இணையான அதிகார பகிர்வு தமிழர்களுக்கு கிடைக்கும் சூழல் உருவாகும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு கட்டாயப்படுத்தி பொருட்களை விற்கக்கூடாது என்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை மூலம் நடத்தப்படும் அனைத்து நியாய விலை கடைகளும் குறித்த நேரத்தில் திறக்கப்பட வேண்டும் என்றும், அனைத்து வேலை நாட்களிலும் அனைத்து பொருட்களையும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினர். நியாய விலை கடைகளில் விற்பனை செய்யப்படும் கட்டுப்பாடற்ற பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என்றும், அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதை களப்பணியாளர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர். இக்கூட்டத்தில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் முகமது நசிமுதீன், உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையாளர் கோபாலகிருஷ்ணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுக சார்பில் வளர்மதியும், திமுக சார்பில் ஆனந்தும் போட்டியிடுகின்றனர். பாஜகவும் இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிகவின் ஆதரவை பாஜக எதிர்பார்க்கிறது. இந்நிலையில் இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், திருவரங்கம் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்றும், கூட்டணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கட்சி போட்டியிடுகிறது என்பது ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மோடி பிரதமரானதிலிருந்து இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்காக இந்தியாவின் நடவடிக்கைக்கு ராஜபக்சே அதற்கு தடையாக இருந்தது என்றும், தற்போது அத்தடை நீங்கியுள்ளதாகவும் மேலும் அவர் கூறினார். நேற்று வரை திருவரங்கம் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடும் என கூறிவந்த சூழ்நிலையில் இன்று விஜயகாந்தை சந்தித்ததற்கு பிறகு கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என பாஜக கூறுவது சந்தேகத்தை கிளப்புவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தலைதூக்கியுள்ள நிலையில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களா ஏழைகள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், தெற்காசியாவில் சமத்துவமின்மையை போக்குதல் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்தியாவில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான எல்லையில்லாத ஏற்றத்தாழ்வுகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கடைபிடிக்கும் பொருளாதார கொள்கைகள் சரியானவைதானா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்கு உரிய நேரம் வந்துவிட்டது என்பதை உலக வங்கியின் ஆராய்ச்சி அறிக்கை உணர்த்துகிறது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் உலகில் உள்ள ஏழைகளில் 1/3 பங்கினர் இந்தியாவில் தான் உள்ளனர். இந்திய மக்களில் 77 விழுக்காட்டினர் ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கும் குறைவாகவே வருமானம் ஈட்டுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தெரியவரும் உண்மை என்னவெனில், மத்திய மாநில அரசுகள் கடைபிடிக்கும் பொருளாதார கொள்கைகள் ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கின்றன என்பதும், சமூக முன்னேற்றத்திற்காக கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பாடம் என ராமதாஸ் கூறியுள்ளார். எனவே ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கும் பொருளாதார கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் கல்வி, சுகாதாரம், விவசாயம் ஆகிய துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்க மத்திய அரசு, மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரதமர் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருவாரூரில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் 13வது சட்ட திருத்தம் வரையறைக்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும் என இலங்கை பிரதமர் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது எனவும், குற்றவாளி ஜெயலலிதாவை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சந்தித்து பேசியிருப்பது ஏற்புடையதல்ல என தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பலரும் உடனிருந்தனர். கேரளாவை பின்பற்றி தமிழகத்திலும் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த உண்ணாவிரதத்தில் தமிழ்நாடு கல் இயக்கத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மது விலக்குக்காக போராடும் சசி பெருமாள் உள்ளிட்ட தோழமை இயக்கத்தினரும் பங்கேற்றனர். உண்ணாவிரதம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் நல்லசாமி, மதுவை விட மிக மிக குறைந்த அளவே போதையுடைய கல்லை இறக்க கடந்த 1987ஆம் ஆண்டு முதல் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், கல்லில் அதிக அளவு கலப்படம் செய்யப்படுவதும் அதை கண்காணிக்க முடியாததுமே தடைக்கு காரணமாக அரசு கூறுவதாக தெரிவித்தார். கேரளாவை பின்பற்றி தமிழகத்திலும் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், அண்டை மாநிலங்களில் கல் இறக்க அனுமதி அளிப்பது போல தமிழகத்திலும் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பிறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இந்த உரிமை உலக அளவில்
108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த உரிமை பறிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. கள் இறக்குவதற்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. இது உலகளாவிய நடைமுறைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது. தடை செய்யப்பட்ட கல்லை பருகி மாலையில் உண்ணாவிரதம் முடித்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே காவல் நிலையத்தில் பெண் போலீஸ் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருமங்கலத்தை அடுத்த சலுப்புப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பாயி. இவர் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தார். கருப்பாயிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான பெத்தன்னசாமிக்கும் திருமணமாகி 7 ஆண்டுகளாகின்றன. எனினும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த நிலையில் விடுமுறைக்காக ஊருக்கு வந்த பெத்தன்னசாமி குடித்துவிட்டு கருப்பாயியிடம் தகராறு செய்துள்ளார். விடுமுறை முடிந்ததும் ராணுவ பணியில் சேராமல் வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் மனமுடைந்த கருப்பாயி நேற்று காவல் நிலையத்தில் இரவு பணியில் இருந்தபோது கைத்துப்பாக்கியால் தலையில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது கருப்பாயி பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையத்தில் நிகழ்ந்துள்ள இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க கோரியும் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த கோரியும் தேமுதிகவை சேர்ந்த எம்எல்ஏ ஆர் அருள்செல்வன் 2வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மக்களின் நீண்டகால கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும், மயிலாடுதுறை அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தேமுதிக எம்எல்ஏ அருட்செல்வன் நேற்று முதல் தனிநபர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தடையை மீறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதால் உடனடியாக காவல்துறையினர் அவரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்தனர். பின்னர் மாலை விடுதலை செய்யப்பட்ட எம்எல்ஏ மீண்டும் நகராட்சி அலுவலகம் எதிரே உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள எம்எல்ஏ அருள்செல்வனை அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.